வணக்கம், வெல்கம் டு மை சேனல் SB எலக்ட்ரானிக்ஸ் விழுப்புரம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சோனி KDL-50W800C இந்த மாடல் வந்து போர்டு கம்ப்ளைண்ட்டு, நோ பவர் கம்ப்ளைண்ட்டு. அதுக்கு என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, போர்டு வந்து சேஞ்ச் பண்ணுறோம். போர்டு சேஞ்ச் பண்ண உடனே கீழே ஹம்பர் லைட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரும் க்ரீன் கலரும் மாறி மாறி எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த கண்டிஷனில் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணோம். சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணால் கண்டிப்பாக ரெடி ஆகிடும். சாஃப்ட்வேர் எதுக்கு நம்ம அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேனல் ஐடி மேட்ச் பண்ணுறதுக்காக தான் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறோம். இந்த ப்ரொசீஜரில் தான் இப்போ இந்த கண்டிஷனில் தான் செட் இருக்குது. சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டு டைப்பில் நம்ம வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணலாம். ஒன்று வந்து யூஎஸ்பியில் சாஃப்ட்வேர் காப்பி பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்லைன் வழியாக சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் பண்ணலாம். ரெண்டு ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பென்ட்ரைவில் சாஃப்ட்வேர் இருந்துட்டு நீங்கள் டைரெக்டாக போட்டுட்டு ஒரு ½ அன் ஹவர் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகி டிவி ரெடி ஆகிடும். அதே வந்து நீங்கள் ஆன்லைனில் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா டிவி வந்து நீங்கள் விஷுவலாக பார்த்தா மட்டும்தான் உங்களால் வந்து டிஸ்பிளே வந்து விசிபிளாக பார்த்தா மட்டும்தான் உங்களால் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ண முடியும். அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, அதையும் உங்களுக்கு சொல்கிறேன். அதேமாரி வந்து பென்ட்ரைவில் நீங்கள் சாஃப்ட்வேர் காப்பி பண்ணி வச்சுருப்பீங்க. சம்டைம் இந்த பென்ட்ரைவரை வந்து நீங்கள் வேறு ஏதாச்சும் டிவியில் போட்டு ஆன் பண்ணிவிட்டு திருப்பியும் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறதுக்காக நீங்கள் போர்டில் போட்டீங்க அப்படின்னா அது சம்டைம் வந்து சாஃப்ட்வேர் எடுக்காது. நீங்கள் வச்சிருக்கிற சாஃப்ட்வேர் வந்து கரெக்டான சாஃப்ட்வேராக தான் இருக்கும், ஆனால் எடுக்காது. அதுக்கு உண்டான ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பென்ட்ரைவில் நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் மட்டும்தான் காப்பி பண்ணி வச்சுருக்கணும். இப்போ நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு டிவியில் போட்டு அதில் சாஃப்ட்வேர் எடுக்காமல் திருப்பி என்ன பண்ணியிருப்பீங்க, எடுத்து வச்சுட்டு இருப்பீங்க. அந்த கண்டிஷனில் வந்து நீங்கள் பென்ட்ரைவை வந்து சிஸ்டத்தில் போட்டு செக் பண்ணிங்க அப்படின்னா அடிஷ்னலாக 2-3 ஃபைல் வந்து ஆட் ஆகிருக்கும். அப்போ என்ன பண்ணோம், அந்த 2-3 ஃபைலை வந்து ஆட் ஆகிக்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் பென்ட்ரைவை போட்டு சாஃப்ட்வேர் காப்பி பண்ணணும். சரி, இந்த ப்ரொசீஜர் ஓகே. சில டெக்னீஷியன் வந்து கஸ்டமர் வீட்லேயே போய் போர்டு மாற்றிடுவாங்க. அந்த கண்டிஷனில் சாஃப்ட்வேர் எடுக்கலை, சிஸ்டம் இல்லை. இந்த கண்டிஷனில் வந்து இன்னொரு மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி இன்டர்நெட் வழியாக சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் பண்ணலாம். அதுக்கு ஆப்ஷன் இருக்குது இந்த மாடலில் மட்டும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு டிவி ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, டிவி ஆஃப் பண்ணிட்டேன். LDS கேபிளை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பவர் சாக்கெட்டில் அடாப்டரை கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பியும் சாஃப்ட்வேர் தான் கேட்குது. பவர் அடாப்டர் ரிமூவ் பண்ணிட்டேன். திருப்பியும் பவர் அடாப்டர் கனெக்ட் பண்ணுறேன். நீங்கள் இங்கே வந்து ஹம்பர் லைட் எரியல அப்படின்னா செட்டு ஆன் ஆகிடுச்சான்னு கவனிக்கிறதுக்கு நீங்கள் இந்த ஆப்டிக்கல் பார்த்தீங்கனாலே தெரியும். ஆப்டிக்கல் ஒர்க் ஆகும், லைட் எரியும். இந்த கண்டிஷனில் இருந்தால் உங்களுக்கு செட்டு ரெடி ஆகிடுச்சுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் கீபேடை ப்ரெஸ் பண்ணுங்கள்.
கீபேடை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா பேக் லைட் வரணும். அப்படி வராத கண்டிஷனில் எல்இடிஎஸ் கேபிள் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து சமமாக வச்சுக்கிட்டு கரெக்டாக லாக் பண்ணுங்கள். லாக் பண்ணிங்க அப்படின்னா டிவியோட டிஸ்பிளே ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஹோம் பேஜில் தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ்குள்ளே போங்க. செட்டிங்ஸ்குள்ளார இதில் போகக்கூடாது. அப்ளிகேஷனுக்குள்ளார போங்க. அப்ளிகேஷனுக்குள்ளார என்ட்ரு ஆகிட்டு, இதை நான் தலைகீழ வச்சுருக்கேன், கொஞ்சம் கவனிக்க முடிஞ்சால் கவனிச்சிக்கங்க. இதை என்ன பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா ஹெல்ப் இந்த ஆப்ஷனுக்குள்ளே போகணும். போயிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அப்டேட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இருக்கு பாருங்கள், சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்டேட்னு இருக்கு இல்லைங்களா. இதை போயிட்டு இது வந்து இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிட்டு தான் பண்ணணும். இது போயிட்டு சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்தீங்க அப்படின்னா இன்டர்நெட் கனெக்டடாக இருந்ததுன்னா சாஃப்ட்வேர் எடுத்துக்கும். சாஃப்ட்வேர் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் போல் டிவியை ரன் பண்ணலாம். இது ஒரு ப்ரொசீஜரு. அதுக்கு அடுத்தது பென்ட்ரைவ் போட்டு அப்டேட் பண்ணுறது ஒரு ப்ரொசீஜர். 2 ப்ரொசீஜர் இருக்குது. இந்த வீடியோ நான் சொன்னது உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வீடியோ வந்து நல்லா தெளிவாக இப்போ நான் ஒரு ஆள் தான் ஹேண்டில் பண்ணுறதுனால என்னால் கரெக்டாக எடுக்க முடியல. வேறு ஏதாச்சும் வீடியோ உங்களை என்னால் முடிஞ்சுன்னா தெளிவாக எடுத்து போடுறேன் பிரதர். தேங்க்ஸ். இதிலே இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த கண்டிஷனில் நீங்கள் பென்ட்ரைவ் இருந்ததுன்னா பென்ட்ரைவ் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணலாம். பென்ட்ரைவ் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறேன். கரெக்டான சாஃப்ட்வேர் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கும். கரெக்டான சாஃப்ட்வேர் தான், அதனால இப்போ சாஃப்ட்வேர் அப்டேட் எடுத்துக்கிச்சு. இந்த அப்டேட் ஆகிறதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 15 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் டைம் ஆகும். அப்டேட் ஆனதுக்கப்புறம் அது